ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஆன்மீகவாதிகள் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க ஒரு தேடுதல்ல நீங்க வந்தீங்கன்னா கைக்கு இப்ப எல்லாம் வந்துருச்சு. இப்ப எல்லாத்தையுமே கையில வச்சுதான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தள்ளிட்டே போகும்போது பல பேர் ஆன்மீகம் பேசுறாங்க, பலர் பேசுறாங்க. எல்லாரும் ஆடி காலையும் டஸ்டர் காலையும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படியே தள்ள தள்ள ஆன்மீகம் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்க ஒண்ணு சொல்றாங்க, இத போடு உனக்கு நல்லது நடக்கும். அப்புறம் தள்ளினோடனே இன்னொருத்தவங்க வந்து ஒண்ணு சொல்றாங்க, இந்தாங்க இத செய்யுங்க, இத வாங்கி வீட்டுல வைங்க, உங்களுக்கு இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு எதை தென்றால் பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இத கடைபிடிச்சு பாப்போமா, அதை கடைபிடிச்சு பாப்போமா. இப்ப பொதுவா இப்படி வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிப்பயன் இருக்குது அப்படின்னா ஒரு 100 பேர் வச்சு நம்ம பேசுவோம். ஒரு 100 பேரு ஒரு பதிவை பாக்குறாங்க, இந்த பொருளை வாங்கி நீங்க வைங்க இது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லுகிற யாரோ சொல்லுகிற ஒரு பதிவை பாக்குறாங்க. அவங்க அதை பார்த்துட்டு அந்த 100 பேர் அதை வாங்கி வைக்கிறாங்க. இந்த 100 பேர்ல 10 பேருக்கு அது நடக்குங்கிற விதி இருக்கு, அவனுக்கு அது நடந்துரும். ஒரு 25% பேருக்கு இது ஒரு 10 நாள் கழிச்சு நடக்கும், ஒரு மாசம் கழிச்சு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதிப்பயன் வினைப்பயன் இருக்கு. அப்ப அவருக்கும் அது நடந்துரும். ஒரு 20% பேருக்கு அது நடக்கவே நடக்காது அப்படிங்கறது வினைப்பயன். அவருக்கு கடைசி வரைக்கும் அது என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. இப்ப 100ல ஒரு 50 பேருக்கு நடந்துருச்சா, இது தானா நடக்கிறது. ஆனால் அவருக்கு என்ன நினைப்பு, ஓ இதை நம்ம வச்சதுனாலதான் நமக்கு நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்துரும்.